என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஆஹா ஆஹா, நல்ல காலம் பிறந்துருச்சா, நல்ல காலம் பிறந்துருச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக். நம்ம தளபதி விஜய் நடிச்சு நம்ம கோட் படத்தோட 3வது பாட்டு ஸ்பார்க் பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே 2 பாட்டு ஏவரேஜ் பிளோ வந்து அந்த 3வது பாட்டு வந்து விஜய் ரசிகர்கள் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருந்தோம். ஆனா நடந்தது என்னன்னா மண்ணக்க வர மாதிரி ஆயிடுச்சு. யுவன் சங்கர் ராஜா அண்ட் தளபதி 2 பேரோட கூட்டணி ரொம்ப நாள் கழிச்சு வர்றதுனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பரா போட்டு மாசம் அமைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தாரு நம்ம தளபதி விஜய் அனிருத்தோட ஜாயின் பண்ணி. சரி, கொஞ்சம் டிஃபரெண்டா ஸ்டைல் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா அதுக்கு அந்தமாவே பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த பாட்டு. என்ன கொடுமை என்ன, பாட்டை எழுதுறது பாத்தீங்கன்னா கங்கை அமரன் எழுதியிருக்காரு. இப்படி இருக்கு, போக போக பாத்தீங்கன்னா நல்லா வைப் இருக்கும். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் முடியும் போது பயங்கர வைப்போட இந்த பாட்டு வந்து வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சா தாண்டி அந்த பாட்டோட வைப் இல்ல, எல்லாமே டக்குன்னு முடிஞ்சு போச்சு. யுவன் சங்கர் ராஜா எதுக்கு நம்ம ஃபேமஸ் எல்லாத்துக்குமே தெரியும், பிஜிஎம்க்கு தான் ஃபேமஸ். அந்த பிஜிஎம் வந்து மங்காத்தா மாதிரி தெருக்கி விடுவாரா. கிட்டத்தட்ட மங்காத்தா படத்தை பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அந்த இன்டர்வல் சீன் இருக்கு, எப்ப அந்த செஸ் போல்ல வச்சுட்டு 5000 கோடி அப்படின்னு சொல்லி அஜித் சொல்ற சீன் பயங்கர யூஸ்ஃபுல்ஸா இருக்கும். பின்னாடி வர பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் சும்மா தெருக்க விட்டுருவாங்க. அஜித் ரசிகரே இல்லைனாலுமே எந்திரிச்ச இடத்துல ஆடணும் போலதான் இருக்கும். அது மட்டும் நீங்க தனுஷுக்கு காதல் கொண்டீங்க. இன்னொரு என்னோட ஃபேவரட் சாங் ஏதேதோ எண்ணங்கள், இந்த மாதிரி பல பாட்டை வந்து அவர் இயக்கியிருக்காரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மனசுக்கு எந்தும் அழியாம நினைச்சிருக்கு. ரொம்ப எதிர்பார்த்தா ராம் படத்துல ஒரு 6 ஹீரோ பாட்டு மாதிரி ஒரு மேடி சாங்காவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். சரி, பீட் போட்டாலுமே வாடா அப்படின்னு லேடா அந்த அளவுக்கு இந்த பாட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஸ்பார்க் பாட்டு மொத்தத்துல ஸ்பாயில் ஆயிருச்சு. ரசிகர்கள் பயங்கரமா ஏமாற்றாயிட்டாங்க. அந்த பாட்டுக்கு கீழே ஒரு 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்காக நாங்களா யுவன் சங்கர் ராஜா பாட்டை கேட்போம், ஆனா இந்த பாட்டை கேட்டாலே ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காரு. உண்மையிலேயே அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பெய்த்து போச்சுன்னு தான் சொல்ல முடியும். பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா விஜயோட லுக் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க, வேற லெவல்ல காட்டிருக்காங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமா, ரொம்ப எங்க ஒரு டிஃபரெண்டா இதுவரை எந்த சினிமாலையும் காட்டாத அளவுக்கு விஜயோட லுக் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரெஸ்டாரண்ட்ல இருக்க அந்த செட்டிங் சும்மா வேற லெவல்ல இருக்கு. நம்ம விஜயோட டான்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த பாட்டுல ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சாலுமே பிஜிஎம் மிரட்டிட்டுவாரு. விஜய்க்கு ஏற்ற பக்கா பிஜிஎம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. படத்துல தான் தியேட்டர்ல பார்க்கதான் பயங்கர யூஸ்ஃபுல்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வெங்கட் பிரபு மங்காத்தா படம் மாதிரி கோட்டை வந்து எடுத்துட்டு வரா, இல்ல நம்ம கார்த்தி நினைச்சு பிளாப் பண்ண பிரியாணி படம் மாதிரி சொதப்பிடுவாரா பொறுத்து வந்து பார்க்கலாம். தீபாவளிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு.